ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. And say, இன்னைக்கு நம்ம பார்க்க போது சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இது என்ன படம் அப்படின்லாம் தெரியாது, யாரு டைரக்டர் என்ன எதுவுமே தெரியாது. வெறும் த பிஆர் PR show. ஸோ அந்த மாதிரி தான் டைட்டில் இருந்துச்சு. ஸோ அதான் பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு தான் கண்டிப்பாக ஒரு புது படமா இல்லை புது ஷோவா என்னன்னு தெரியல. அது பிரதீப் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் அஸ்வத் சார் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம கியூட் ஆக்ட்ரஸ் யாருன்னா மவிதா அவங்களும் இருக்காங்க, அதுக்கப்புறம் சசிகா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ ஸ்வசிகா அவங்களும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் சாய் அபியங்கர். அப்புறம் இதில் டைரக்டர் பேர் பார்க்கணும்னா அல்ஃபா டீம் தான் போட்டிருந்தது. டைரக்டருக்கு எக்ஸாக்ட் பேர் தெரியல. ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ பிரதீப் ரங்கநாதன் சார் வந்து ஸ்டோரி கண்டிப்பாக அவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க டீட்டெயில்ஸில். பட் எக்ஸாக்டாக அவங்க நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஷோபியை டீசராக ட்ரெய்லராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அதை பார்த்துக்கலாம். எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட விளக்குன பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ள போலாம். கியூட்டான ஆக்ட்ரஸ் என்ன வைலன்ஸ் வராங்க. வைலன்ஸ் பயங்கரமா இருக்கு போல. ஓ அஷர் மாதிரி டைரக்டர் ஆக்டர் ஆயிட்டாங்கன்னா நல்லா இருக்கு. சரி, ஓ சாய் அபியங்கர் செம்ம நல்ல இருக்கு. ஸ்வசிகா for the first time, written and directed. not by me but by a team of 6. Oh, Call it the Alpha Unit. PR Alpha Unit. நல்லா இருக்கு. நம்ம PR edit. Story produced by Pradeep Ranganadan. செமையா இருக்காங்க. செமையா இருக்கு. ஒரு சைட் ஃபுல்லா மாறுது கை. கை மட்டும் போடுது. ஓ செமையான சப்பியா PR. டிஃப்ரெண்டான logo வருது. PR ஷோ சூப்பர், நல்லா இருக்கு. PR ஷோ PRS1 PAS. ஏல அது ஆர். ஓகே, R PRS. எஸ். ஸோ ஆக்சுவலாக சொல்லணும்னா அதில் வந்து அல்ஃபா யூனிட் எழுதினாங்க. வேறு லெவல் ஒரு அல்ஃபா யூனிட் என்ட்ரியாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே நம்ம மவிதா கியூட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுலேயே அவங்க வந்து ஒரு வைலண்டான ஒரு கேரக்டர்ல கத்தியெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் அவங்க இந்த மாதிரி சீரியஸா நம்ம ரொம்ப கம்மியா பார்த்தோம். ரீசெண்டா கூட கரங்கிற ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்த படம் சூர்யா சார் கூட வருது, அது கொஞ்சம் ஜாலியா தான் அந்த மாதிரி. கரெக்ட், அது அவங்களுக்கு ஆப்டான ஒரு கேரக்டர். இது வந்து இதுவுமே ஆப்டா தான். அவங்க அந்த கோட் இதெல்லாம் போட்டுட்டு அந்த இதாக இது பண்ண வச்சா நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க கத்தி வீச மூச்சில் தான் நம்மளோட அஸ்வத் அவங்க வந்து அதை கேட்ச் பண்றாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் பிரதீப் ரங்கநாதன் சார் கேட்ச் பண்ணுவாங்க, பார்த்தா அஸ்வத் சார் கேட்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆக்டர் ஆயிட்டாங்க. ஸோ ஹீரோவா இல்லை ஒரு சின்ன ரோல் மாதிரி வருவாங்களான்னு தெரியல. பட் அவங்களும் இருக்கிறாங்க. அது போக அவங்களோட லுக் எல்லாமே ஆல்ரெடி நம்ம தர்மன் அந்த இதுலேயே பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஸோ சேம் லுக்கில் தான் இதுலேயும் இருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம சாய் அபியங்கர். ஸோ அது பேர் இசைன்னு வச்சுட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அது அவங்களோட
அவங்களோட மியூசிக் சூப்பரா இருக்கு இதுல. இதுலயுமே அந்த என்ட்ரி ஃபயரோட அந்த கிட்டார் வச்சு என்ட்ரி குடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு அதுவுமே. வேற லெவல் அந்த இருந்துச்சு அது. அந்த ஒரு பாட்டு அது பிஜிஎம் வருது. ஆने वाला ஸ்டார் அந்த மாதிரி ஏதோ ஹிந்தில பாடுறாங்க. ஸோ அது எப்படி என்னன்னு தெரியல. படம் பேரா? இல்ல வேற ஏதாவது பாட்டு பேரான்னு தெரியல. ஸோ அந்த பிஜிஎம்மும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் வந்து அங்க எழுதியிருக்காங்க ஸ்டோரி வந்து பிரதீப் ரங்கநாதன் சார் அண்ட் புரொடக்ஷனும் பிரதீப் ரங்கநாதன் எஸ். சார். பட் டைரக்ஷன் வந்து 6 பேர்த்த சேர்ந்து 6 ஸோ பேரும் சேர்ந்து ம். ஒருத்தர் மட்டும் பண்ணல, 6 பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. என்ன யாது என்னதுங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன ஏதாவது அவங்க இன்டர்வியூ இல்லை சின்னதாக ஏதாவது இது ஸோ அதுக்கு பண்ணாங்க. பேரு தான் அல்ஃபா யூனிட் அப்படின்னு வச்சிருக்காங்க. எஸ். பிஆர்ங்கிறதுல. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது. அதுக்கப்புறம் ஸ்டோரி கண்டிப்பா பிரதீப் ரங்கநாதன் சார் ஸ்டோரிலாம் சூப்பரா இருக்கும். கோமாளி எல்லாம் செம்மையா பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ கண்டிப்பா இந்த லவ் படத்துல டுடேயா லவ் டுடே இருக்கட்டும், சூப்பரா அதுக்கப்புறம் இருக்கும். கோமாளியா இருக்கட்டும், அவங்க ஆக்டிங்கும் சரி, அவங்க டைரக்ஷனும் சரி வேற லெவல்ல பண்றாங்க. ஸோ இந்த படத்துல வந்து எல்லாருமே ஏன்னா அஸ்மிதா அவங்களும் வந்து சூப்பராகவே அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. கரெக்ட். அவங்களும் இதுல இருக்காங்க ஆஸ் எ பார்ட் ஆஃப் அந்த இதுல இருக்கும்போதுல சம்திங் ரொம்ப வேற லெவல்ல கண்டிப்பா ஒரு அல்டிமேட்டா ஸ்பெஷலான இருக்கும்னு ஒரு நினைக்கிறேன். காம்பினேஷனா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பா பார்க்கலாம். பட் பிரதீப் சார் நடிக்கிற மாரி தெரியல. ஐ திங்க் இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்த ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. எஸ். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்ல அவங்களோட என்ட்ரியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கைய வச்சு அந்த அவங்களோட டூடோட அந்த லோகோ வச்சு தான் அவங்க அந்த பிஆர் லோகோ உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. பிஆர் ஸோ ஷோ. அதுமாதிரி எல்லாருமே ஒரே காஸ்டியூம் தான். அந்த காஸ்டியூம் எல்லாத்துக்குமே ஒரே சேமா தான் இருந்துச்சு. இந்த காஸ்டியூம் பொறுத்தபடி தான் அந்த படம் இதாக போதா? இல்ல அது சும்மா ஒரு அனௌன்ஸ்மென்ட்க்காக வச்சிருக்காங்க. அவங்களோட ஒரு சில ஹிண்ட் மாதிரி ஐ திங்க் எல்லாம் சீரியஸான ஒரு ரோல்ல இருந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்டா என்ன எப்படின்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ ஓவரால் சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மென்ட் தான். அது மாதிரி கண்டிப்பா பிஜிஎம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. எஸ். படம் பேர் என்ன? படத்தோட சாங், மூவி ட்ரெய்லர்லாம் வரும். வந்தா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவரால் சூப்பரான ட்ரெய்லர். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நெக்ஸ்ட் ரியாக்ஷன் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் Bye பை friends, ஃபிரெண்ட்ஸ். like, share, comment, subscribe. Thank you.